போன உடனே ரகுமான் அம்மா வந்து அவரை பிரைசுடனை சந்திச்சு, நீங்கள் இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வரும்போது திருநீர் பூச்சிட்டு வரக்கூடாது, குங்குமம் வச்சுட்டு வரக்கூடாது. இந்த தாய்நாட்டை சேர்ந்தவன் 17 பேர் அவனுடைய மத அடையாளத்தை கேட்டு சுட்டு படுகொலை செய்யப்படுகின்றான். நாடே கொந்தளிக்கின்றது. கொந்தளிக்கும் போது நீ போய் அவன்கிட்ட அமைதி பேசு, நீ அவங்ககிட்ட வந்து அடங்கிப்போ, இன்னும் ஒரு உயிர்கள் போகக்கூடாது அப்படின்ற சென்ஸ்ல வருது போட்டா, நீ அதை ஏன் கண்டிக்கலப்ப? உடனே அந்த ட்வீட் எடுத்துடுறாரு. அப்போ உன் புத்தி எங்கே வாடகை கூட்டிருந்தியா? எத்தனாலா உனக்கு அறிவுங்கிறதே, உனக்கு தேசப்பற்றுங்கிறது உங்கள் உள்ளத்துலேருந்து வரணுங்க. அடுத்தவன் சொல்லி வர்றது தேசப்பற்று கிடையாதுங்க. அப்பனை 20 வருஷம் ஜெயிலில் போட்டார். தம்பியை சித்திரவதை பண்ணி, அண்ணன் தம்பியை சித்திரவதை பண்ணி கொண்டார். இந்துக்களுக்கு ஜிசியா வரி போட்டார். கோவிலை இடித்தார். பாகிஸ்தானோட அமைதியாக போங்க, பாகிஸ்தான் நம்மளுடைய சகோதரன். ஆனால் அங்கே பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் இந்துக்கள் கொல்லும்போது வாயை திறக்க மாட்டான் இந்த ஆளு. ரிப்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் பிரச்சார பிரிவு மாநில துணைத் தலைவர் திரு ஓமவல்லூர் ஜெயராமன் அவர்கள். வணக்கம் சார். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் அவர் இசையமைச்ச படமான சாவா படத்தில் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. அந்த படம் வந்து பிரிவினைவாதத்தை வந்து தூண்டும் விதமாக இருக்குது அந்த படம். ஆனால் அதே நேரத்தில் அதோட முக்கிய கருத்தாக பார்த்தோம் அப்படின்னா வீரத்தை வந்து அது சொல்லுது. ஸோ அதனால் அதை வந்து ஏற்றுக்கலாம். மற்றபடி அந்த படம் வந்து பிரிவினைவாதத்தை தூண்டும் விதமாக இருக்குன்ற சர்ச்சையான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. ரஹ்மான் வந்து உலகளவில் கொண்டாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளர். எனக்கு அவருடைய இசையில் நாட்டம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி வெகுஜனங்களால் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கலைஞன், திரை இசை கலைஞன். நீங்கள் அவருக்கு ஆஸ்கார் வந்து இளையராஜாவோட மிகப்பெரிய கலைஞரா அப்படின்னா அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நுண்ணரசியலை தான் நம்ம பார்க்கணும். அது அவருடைய திறமைக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்புறதுக்கு நான் குழந்தை பிள்ளை கிடையாது. நான் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அது இந்த நாட்டை டார்கெட் பண்ணி, இந்த நாட்டோட பண்பாடு கலாச்சாரத்தை டார்கெட் பண்ணி, இங்கே இருக்கக்கூடிய மேதைகளை டார்கெட் பண்ணி, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அதை பற்றி கூட நம்ம இப்போ பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஸ்டேஜெல்லாம் கடந்து போய் பல வருஷம் ஆச்சு. 2 ஆஸ்கார் வாங்கிட்டார். அன்னக்கிளிங்கிற முதல் படத்தில் ஆரம்பித்த இளையராஜாக்கு நவ் ஹீ இஸ் 80+. அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு கிராம பின்னணியிலேருந்து வந்தவர், ஒரு மிக எளிய குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு அன்றாட சோத்துக்கு வாழ்க்கை போராட்டமாக இருந்த குடும்பத்திலேருந்து வந்தவர். அவருக்கு வந்து நவ் ஹீ இஸ் 80+. அவர் வந்து ஒரு 4-5 இசை தலைமுறையை பார்த்துட்டார் அவரும். அதை தாண்டி அந்த இளையராஜா இன்றைக்கும் அவர் நிற்கிறார். ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு கல்லூரி கேம்பஸில் ஏஆர் ரஹ்மானோட ஜேபிஆரோட காலேஜ், அதில் அவருடைய இசை ப்ரோக்ராம் நடந்தது. தேர் வேர் நோ டேக்கர்ஸ். அதுக்கான சீட்டே உங்களுக்கு யாருமே, டிக்கெட்ஸே உங்களுக்கு பெரிய அளவில் போய் ரீச் ஆகலை. அப்புறம் அந்த காலேஜ் பசங்களை விட்டு இது பண்ணி ஏதோ தன்னை கட்டினாங்க. அந்தளவுக்கு ஸ்லோலி இஸ் பிகம் இர்ரிலவெண்ட். ஆனால் இளையராஜா இந்த ஃபீல்டுக்கு வந்து 50+ இயர்ஸ் ஆகியும் கோலோச்சுறார். ராகதேவன் அப்படிங்கிறது உண்மையிலேயே அவர் ஒரு ராகதேவன். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் இசையை ஒரு கடவுளாக மதிக்கிறார். இசையை ஒரு மொழியாக மக்களுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு மொழியாக அவர் நினைக்கிறார். இளையராஜாவோட இங்கே ஒப்பிட்டு ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஆனால் குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இளையராஜாவை கேவலப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவர் திருநீர் பூசுகிறாரு, நல்ல வேட்டி சட்டை தான் போடுறாரு, ஒரு தமிழனுக்கு உண்டான அடையாளத்தோட தமிழன் போன்றே திருநீர் பூசுகின்றார், தமிழன் போன்றே தமிழன் அவர் சிவபெருமானை துதிக்கிறார், திருவாசகம் சிம்பொனி செய்கிறார், ஒரு கடவுள் மீது ஒரு மாறாத பற்றும் அன்பும் கொண்டு ஒரு இறை நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றார். அதனாலேயே அவரை வந்து அவருடைய இசைக்காக அவருடைய திறமைக்காக இந்த மத்திய பாஜக அரசு அவரை எம்பியாக நியமித்த போது கூட சிவாஜி கணேசனுக்கே காங்கிரஸ் கட்சி 3 வருஷம்தாமோ 4 வருஷமோ தான் கொடுத்தது அவருக்கு. சிவாஜி கணேசனுக்கு அவருக்கு உரிய அங்கீகாரத்தை இந்த தமிழகமும் வழங்கவில்லை, காங்கிரஸ் கட்சியும் வழங்கவில்லை. மாறாக பாஜக சிவாஜி கணேசன் புறக்கணிக்கப்பட்டது போன்று புறக்கணிக்கப்படக்கூடாத ஒரு மாபெரும் கலைஞன், பிறவி கலைஞன், போராடி வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவன், அவன் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக பாஜக அரசுக்கு அவருக்கு அங்கீகாரத்தை கொடுத்த உடனே பண்பாடு, கலாச்சாரம், ஆன்மீகம்
இதனுடன் இசைந்து வாழக்கூடிய இந்த ராகதேவன் இளையராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தவுடன் இங்கே இருக்கிறவனா அவர் எப்படி வசை மாறி பொழுந்தாங்கங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும். சோஷியல் மீடியாவில் ஆரம்பித்து, திமுகவில் ஆரம்பித்து, இஸ்லாமிய அடிப்படைவாதிகள்லேருந்து, இஸ்லாமிய தலைவர்கள்லேருந்து அவரை வசை மாறி பொழிந்தாங்க அவரை. அதுவும் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருந்தால் மறைந்த ஈவிகே சிலங்கோவன் இளையராஜாவை கிழட்டு ராஜா என்றெல்லாம் பேசினார். இது வரலாறு. செத்தவனை பற்றி பேசலாமா? அவர் பேசினது உண்மை தானே. இளையராஜாவை ரொம்ப கேவலமாக அவர் ட்ரோல் செய்யப்பட்டு கேவலப்படுத்தப்பட்டார் இளையராஜா. அவர் அவ்வளோ உயர்ந்த குணங்கள் இருந்தும் கூட அவர் கேவலப்படுத்தப்பட்டதற்கு காரணம் இந்த நாட்டின் பண்பாடு மாண்பை மதித்த காரணத்தால். ஆனால் இந்த பக்கம் நீங்கள் ரஹ்மான்கிட்ட வாங்க, அவருடைய இயற்பெயர் வேறு. ஆனால் அவங்க அப்பா சேகர் காலப்போக்கில் அவர் படத்துக்கு இது பண்ணும்போது பாலச்சந்தர் ப்ரொடக்ஷனில், ரோஜா இதுக்கு மணிரத்னம் டைரக்ஷனில் அவருக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. நீ திலீப்னு பேர் வச்சுக்கிறியா, ரஹ்மான்னு பேர் வச்சுக்கிறியா அப்படிங்கும்போது ஹஸ் சோசன் ரஹ்மான். அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. அவர் ரஹ்மானாக இருக்கணுமா, திலீப்பாக இருக்கணுமா, இல்லை ஜேசுவாக இருக்கணுமா, அதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட உரிமை. நம்மளுக்கு எந்த விதமான அடிப்படை, நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சின்ன இது கூட நம்ம அவரை விமர்சிக்க முடியாது, கூடாது. அது பண்பாடற்ற செயல். அந்த ரஹ்மான் நீங்கள் அவர் முதல் படத்திலேயே ஒரு கொண்டாடப்படக்கூடிய நபராக, இசையமைப்பாளராக மாறிவிட்டார். அப்போவே கூட ஒரு காஃபியோட விளம்பரத்தில் ரொம்ப அருமையான விளம்பரம், ரம்யமான ஒரு விளம்பரத்தை கொடுத்து ஓஹோன்னு கொண்டாடப்பட்டார். அந்த விளம்பர படம் தான் மணிரத்னத்துக்கு இளையராஜாவை கொண்டு வரத்துக்கு, இவரை ரஹ்மானை கொண்டு வரத்துக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அப்படியெல்லாம் இருந்தவர் அவர் புகழ் உச்சியை அடைஞ்சதுலேருந்து ஒரு 2-3 வருஷத்துலேயே நிறையா கான்ட்ரவர்சிக்குள்ளே போயிட்டார். இளையராஜா எந்த கான்ட்ரவர்சிக்குள்ளுமே போல, தேவா இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே போல, மீஞ்சூர் தாண்டி ஒரு திட்டு, அது கிட்டத்தட்ட தீவு போன்று. அங்கே அவருக்கு ஒரு பாபா குருநாதர் ஏஆர் ரஹ்மானுக்கு. அதுக்கு இஸ்லாமிய இயக்கங்கள்லேருந்து கண்டனம் வந்தது. நீ எப்படி இது ஹராம், நீ உருவ வழிபாடு, குருநாதர் இதெல்லாம் ஹராம் அப்படின்னு அந்த சைட்லேருந்து வந்தது. இன்னொரு சைடில் நான் சொல்கிறது, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த பொழுது, நான் சொல்கிறது பிஜேபி மத்தியில் ஆட்சியில் இருந்த போது இல்லை, அந்த பாபாவின் பின்னணி குறித்தும் பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தது. அது உண்மையாக இல்லையாங்கிறது சர்ச்சை எழுந்தது. இட்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் நான் சொல்கிறது. அதே காலகட்டத்தில் பிறைசூடன் என்ற ஒரு மாபெரும் கவிஞன், தஞ்சாவூர் பக்கத்தில் பிறந்த ஒருவருக்கு, ரொம்ப அருமையாக கவிதைகள் எழுதக்கூடியவர், பாக்யராஜோட பல படங்களுக்கு பாட்டு எழுதிய மகா கவிஞன் அவர். அந்த பிறைசூடனை ஏஆர் ரஹ்மான் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி பாட்டு எழுத சார் வர சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. பிறைசூடனோட காஸ்டியூமும் கிட்டத்தட்ட இளையராஜா மாதிரியே, ஜிப்பா, வெள்ளை ஜிப்பா, வெள்ளை வேட்டி, பட்டையான திருநீர், உத்ராட்ச கொட்டை, நெத்தியில் திருநீர், மேலே குங்குமம், அப்படின்னு பார்த்தாலே கையெடுத்து கும்பிடக்கூடிய ஆஜானுபாகுவாக இருப்பார் ஆள். சித்த கருப்பாக இருந்தால் கூட ஆஜானுபாகுவாக தோற்றத்திலேயே நம்மளுக்கு அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டிக்கும் அவருடைய கரிய நிறத்துக்கும் ஒரு அந்த திருநீர் பூச்சின இதுக்கும் அப்படி ஒரு பார்க்குறதுக்கே ஒரு கம்பீரமான ஒரு ஆளாக இருப்பார். ஒரு இந்த அழைப்பை எடுத்து அங்கே போகிறாரு. போன உடனே ரஹ்மான் அம்மா அவரை பிறைசூடனை சந்தித்து, நீங்கள் இனிமேல் எங்கள் வீட்டுக்கு வரும்போது திருநீர் பூச்சிட்டு வரக்கூடாது, குங்குமம் வச்சுட்டு வரக்கூடாது, உத்ராட்சம் கட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னா, அது அவருக்கு ஒரு நாசுக்காக பதில் சொல்கிறார். என்னுடைய அடையாளம் இது, உங்கள் பையனுக்கு நான் பாட்டு எழுத வந்திருக்கேன், என்னுடைய வேலை இங்கே தொழில் மட்டும்தான், இதில் நீங்கள் என்னுடைய தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாதீங்க, இது என்னுடைய உயிருக்கு மேலான உணர்வு. நீங்கள் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு பாருங்கள். மணிரத்னமோ பாலச்சந்தரோ இல்லை அன்றைக்கு இருந்த ஜி வெங்கடேஸ்வரனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு தயாரிப்பாளரோ ரஹ்மானை கூப்பிட்டு உங்கள் பேரை நீங்கள் மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தா, இங்கே இருக்கக்கூடிய இந்த தேச விரோத சக்திகள், நச்சு சக்திகள் எப்படிலாம் ட்ரோல் பண்ணி, எப்படிலாம் ஒரு கூப்பாடு போட்டு, குறிப்பாக திமுக, நக்சல்பாரி இயக்கங்கள், முற்போக்கு என்ற பெயரில் இந்து தர்மத்தை அழிக்கக்கூடிய கேடுகட்ட ஜென்மங்கள், இவங்கெல்லாம் என்ன மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. அப்படி பேசுகிறது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. ரஹ்மானாகவே இருக்கிறது தான் மரியாதை. ஆனால் இது ரெண்டாவது கான்ட்ரவர்சி. மூணாவதாக சமீபத்தில் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு கான்ட்ரவர்சி. தமிழ் அணங்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை திடீர்னு தூக்கிட்டு வந்தார்.
பரவாயில்ல தமிழ் தாயை கொண்டாடுகிறார். இப்படி வந்தே மாதரம் போட்டு வந்தே மாதரம் நாமெல்லாம் நினைக்கிறத விட வந்தே மாதரம் பாட்டு வந்து வந்தே மாதரம் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து இந்த தேசமே கொண்டாடியது. அதே போன்று தமிழ் அணங்குன்னொன்னே ஓஹோ பரவாயில்ல தமிழ் அன்னைக்கு இவர் மரியாதை செய்யப்படுறார் இருக்குது அப்படின்னு பார்த்தா தமிழ் அன்னை வந்து ஒரு சூலங்கிறார் கேட்டால் ஏதோ ஒரு குச்சியை கையில் வச்சுக்கிட்டு பார்த்தா காட்டேரி மாதிரி ஒரு உருவம். இந்த காட்டேரிக்கு முடியெல்லாம் இதாகி மூஞ்சியெல்லாம் கோரமாக. இது வந்து தமிழ் அன்னை அப்படிங்கிறது ஒரு ப்ளசண்ட் இமேஜ் ஒரு ப்ளசண்ட் ஒரு மரியாதைக்குரிய கண்ணியத்திற்குரிய போற்றுதலுக்குரிய அதை வந்து இவர் எப்படி வந்து தன்னுடைய மன வக்கரத்தை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். தமிழ் அன்னையை உருவகப்படுத்தும் போது நீங்கள் கண்ணியமாக உயர்வாக உருவப்படுத்துறது எப்படி, நீங்கள் கேவலமாக ஒரு காட்டேரி மாதிரி கொண்டு வந்து போடுறது என்னுடைய கருத்துரிமை அப்படிங்கிற அளவில் தான் அவருடைய நடவடிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் அவருக்கு மனைவியோட மனமுறிவு ஏற்பட்டது. லெட் அஸ் நாட் கெட் இன்டு தட். அப்போ ஒரு சம்பவம் நடந்ததையும் இது வந்து என்னுடைய கருத்து கிடையாது, நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த டைவர்ஸுக்கு காரணமாக ஒரு பெண்மணி சொல்லப்பட்டாங்க, அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறாங்கன்னு. அந்த தமிழணங்கு எப்படி அவர் போட்டாரோ அதையே ஒத்து இருந்தாங்க, இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியும் சோஷியல் மீடியாவில் ஒரு வாரம் அது ஒரு வைரலாக போயிட்டு இருந்தது. இது ஒரு விஷயம். அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் போன வருஷம் 17 பிரயாணிகளை சுற்றுலா பிரயாணிகளை சுட்டு கொன்று அவங்களுடைய பேண்ட்டு ஜிப்பை அவுத்து பார்த்து சுட்டு கொன்ன போது பாரத நாடு கடுமையாக எதிர்வினை ஆற்றிய போது இவர் வந்து பாரத கொடி ஒரு புறா வந்து சமாதான புறா, அந்த பக்கத்தில் பாகிஸ்தான் கொடி. ஒரு மனப்பிறழ்வு மன வக்கரம் எப்படி பாருங்கள். இந்த தாய்நாட்டைச் சேர்ந்தவன் 17 பேர் அவனுடைய மத அடையாளத்தை கேட்டு சுட்டு படுகொலை செய்யப்படுகின்றான். நாடே கொந்தளிக்கின்றது. கொந்தளிக்கும் போது நீ போய் அவன்கிட்ட அமைதி பேசு, நீ அவங்ககிட்ட வந்து அடங்கிப்போ, இன்னும் ஒரு உயிர்கள் போகக்கூடாது அப்படின்ற சென்ஸில் வரதை போட்டார். நீ அதை ஏன் கண்டிக்கலப்ப? ரைட்டு, நீ சொல்கிறத கூட நான் ஏற்றுக்கிறேன், அது உண்மையாக கூட இருக்கட்டும், நான் அதை உண்மையாக நம்பலை. இன்னும் உயிர்கள் போகக்கூடாதுன்னா அப்போ எவ்வளவோ குண்டு வெடிப்புகள் நடந்தது. ஏன் அவர் எங்கே வாய் திறந்தார்? கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டுக்கு வாய் திறந்தாரா? கோயம்புத்தூரில் இப்போ தீபாவளியும் போது 2 வருஷம் முன்னாடி சிலிண்டர் கொண்டு வந்து கோவில் மேலே மோதி கொண்டு வந்தானே, அதுக்கு கண்டிச்சாரா? என்ன 140 ஜிகாதிகள் தமிழ்நாட்டில் ஜிகாதி படுகொலைகள் நடந்ததை கண்டிச்சாரா அந்த ஆள்? பம்பாய் குண்டு வெடிப்பை கண்டிச்சாரா? அமெரிக்கா இரட்டை கோபுரம் தாக்கப்பட்டதான் அவர் கண்டிச்சாரா? எதை கண்டிச்சார்? நீ உடனே இதை மட்டும் தூக்கிட்டு ஓடி வர. அப்போ தான் எல்லாருக்கும் ஒரு டவுட் என்ன வருது, இல்லை இந்த ஆள் மனசில் வேறு ஏதோ ஓடுது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு பலரும் இவரை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. டார்கெட் பண்ணவர்கள் யாருமே சங்கிகள் கிடையாது, பிஜேபிக்காரர்கள் கிடையாது, காமன் ஹிந்து தான் இவரை முதல்ல விமர்சிக்க ஆரம்பித்தான். அந்த மாதிரி விமர்சிக்கும் போது உடனே அந்த ட்வீட் எடுத்துடுறார். அப்போ உன் புத்தி எங்கே வாடகைக்கு விட்டுருந்தியா எத்தனை நாளா? உனக்கு அறிவுங்கிறதே, உனக்கு தேசப்பற்றுங்கிறது உங்கள் உள்ளத்துலேருந்து வரணுங்க, அடுத்தவன் சொல்லி வர்றது தேசப்பற்று கிடையாதுங்க. இது ஒன்றாச்சு. இப்போ இதெல்லாம் இது பாருங்கள், இப்படிலாம் வந்தவர் இப்போ இன்றைக்கி அவுடேட்டட் ஆகிட்டார். இப்போ இந்த காலேஜில் நடந்த ஒரு சொன்னேன் பார்த்தீங்களா, டிக்கெட்டும் விற்கலை, அவருக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் படமும் கொடுக்கல. சாவா படத்துக்கும் அவர் தான் இசையமைச்சிருக்காரு, ஆனால் அதை விமர்சிக்கிறார். அப்போ எத்தனையோ படங்கள் இந்த நாட்டோட இறையாண்மையை விமர்சித்து வந்திருக்க பிரிவினைவாதத்தோட, அப்போல்லாம் ஏன் வாயை திறக்கல நீ? இல்லை, பாஜக எம்பி கங்கனா ரணாவத் அவர்களும் தன்னோட எமர்ஜென்சி படத்துக்கு வந்து இசையமைக்க வரல அப்படின்றதுனால அவரை டார்கெட் பண்ணுறது சரியான விஷயமா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாதுங்க. அது ஒரு அப்படியே இருக்கட்டும். ஒரு வேளை கங்கனா ரணாவத் அந்த இதில் தான் சொன்னாங்களான்னு தெரியாது, அதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நான் அதுக்குள்ளேயே போக விரும்பலை. கங்கனா ரணாவத் என்ன அகில இந்திய பிஜேபியோட தலைவரா, இல்லை அவங்க தான் பிரதமரா? அவங்க சொல்கிறத நான் இக்னோர் பண்ணிட்டு கூட போகிறேன், என்னுடைய பார்ட்டி கலீக், அது வேற. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, உன்னுடைய உள்நோக்கம் என்ன? நீ எத்தனை படத்துக்கு நீ இந்த மாதிரி உன்னுடைய இது வந்து பிரிவினை பிளவு சக்திகளாக உருவாகிறது, இந்த நாட்டோட வரலாறு எடுத்து சொன்னாலே அப்போ உனக்கும் இந்த திமுக பயல்களுக்கும் என்ன வித்தியாசம்? கம்யூனிஸ்ட் பயல்களுக்கும் அவன் என்ன சொல்கிறான், அவுரங்கசீப் நல்லாட்சி கொடுத்தாரு, அவுரங்கசீப் அவருடைய குர்தாவை அவராகவே தைச்சிப்பார், அவரே வந்து நூல் நூப்பார், அவர் வந்து அதை விற்று தான் அவர் தொப்பி போட்டுப்பார், அவர் எளியவராக இருந்தார். சரி, எளியவராக இருந்து என்ன பண்ணார்?
அப்பனை 20 வருஷம் ஜெயிலில் போட்டார், தம்பியை சித்திரவதை பண்ணி அண்ணன் தம்பி சித்திரவதை பண்ணி கொண்டார், இந்துக்களுக்கு ஜிசியா வரி போட்டார், கோவிலை இடித்தார். இதெல்லாம் பண்ணவனை அவுரங்கசீப்பை குளோரிஃபை பண்ணுறானுங்க. அப்போ நீ இதை விமர்சிக்கிறேன்னா நீ ஏன் அதை விமர்சிக்கலப்ப? உனக்கு அடிப்படையான நேர்மை இருந்தால், உண்மையிலேயே உனக்கு நீ யோக்கியமான ஆளாக இருந்தேன்னா நீ விமர்சிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு சின்ன இதுக்கு நேர்மைக்கு ஒரு உதாரணம், எம்எஸ்வியோட உதாரணம் சொல்கிறேன். மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் முகமது பின் துக்ளக் படத்தை ஷோ டைரக்ட் பண்ணுறாரு, ப்ரொடியூஸ் பண்ணி. பல பேரும் அப்போ அந்த படத்தை எடுக்காதேங்கிறாங்க, அதையும் மீறி அவர் எடுக்கிறாரு. இசையமைப்பாளராக எம்எஸ்வியை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஆளும் திமுக அரசு இன்றைக்கி எப்படி ஜனநாயகமற்று ஒரு கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கோ அன்றைக்கி கருணாநிதி, இன்றைக்கி ஸ்டாலின், அன்றைக்கி கருணாநிதி, வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. குடும்பத்துக்குள்ளே தான் அந்த எதேச்சதிகார போக்கு. ஹிட்லர் போன்று, முசோலினி போன்று நாஜிக்களாக செயல்படக்கூடிய திமுகவோட போக்கு இன்னி வரைக்கும் மாறல. அப்போ திமுக அரசு எம்எஸ்விக்கு அழுத்தம் கொடுக்குது. இந்த படத்தில் நிறையா திமுக விமர்சித்து சீன் வருதுன்னு. அதுக்கு எம்எஸ்வி சொல்கிறாரு, நீங்கள் வேணால் ஷோ விமர்சித்து ஒரு படம் எடுங்க, நான் இசையமைக்கிறேன். அது நேர்மையா? இல்லை திமுக சொல்லிடுச்சு நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது நேர்மையா? எம்எஸ்வி இந்த மண்ணின் மரபுக்கேற்ப மாண்புக்கேற்ப வாழ்ந்து மறைந்தவர் எம்எஸ் விஸ்வநாதன். மகாபாரதத்தில் சகாதேவன் மிகப்பெரிய ஜோசிக்காரன். சகாதேவன் மகாபாரத போருக்கு போய் துரியோதனன் போய் நாள் வச்சு கொடுன்னு கேட்குறான் சகாதேவனை போய். அப்போ சகாதேவன் நாள் வச்சு கொடுக்குறான். இந்த அமாவாசையில் நீ போர் ஆரம்பி, நீ வெற்றி பெறுவாய் அப்படிங்கிறான். இது கிருஷ்ணருக்கு தெரிஞ்சு முதல் நாளே எள்ளுந்தண்ணி விட்டு போதாயன அமாவாசை கொண்டு வந்து சூழ்ச்சி செய்யறதுனால மகாபாரத கதையே மாறுது. எப்படி சகாதேவன் நடந்து கொண்டானோ அதே போன்று எம்எஸ்வி நடந்து கொண்டார். நான் எம்எஸ்வி மாதிரி ஒன்று யோக்கியமாரு, இளையராஜா மாதிரி நல்லவனாருன்னு நான் ஒன்று சொல்லலை. குறைஞ்சபட்சம் ஒரு மனுஷனாருன்னு தான் இந்த ஆளை சொல்கிறேன். ஏன் அவ்வளோ வன்மம்? உங்களுக்கு என்ன வன்மம்? பாகிஸ்தானோட அமைதியாக போங்க, பாகிஸ்தான் நம்மளுடைய சகோதரன். ஆனால் அங்கே பாகிஸ்தான்லேயும் பங்களாதேஷ்லேயும் இந்துக்கள் கொள்ளும்போது வாயை திறக்க மாட்டான் இந்த ஆள். அதே மாதிரி இதில் சாவா பிரிவினை தூண்டுது. அப்போ இந்து தர்மத்தை கேவலமாக எடுத்த போது வந்த படத்துக்கெல்லாம் உள்ளுக்குள்ளே ரசித்தாரா? அப்போ பிறைசூடனை நீ இந்த மாதிரி நீ திருநீரோட வராதேன்னு சொன்னிய, அதை விட ஒரு கேடுகட்டத்தனம் உலகத்தில் உண்டா? இவ்வளவு தூரம் மன வன்மத்தில் வக்கரத்தில் இருக்கக்கூடிய ரகுமானுக்கு நீங்கள் இன்னொன்று பாருங்கள். நான் ஒப்பீட்டு அளவில் ரகுமானை எப்படி பார்க்குறேன்னா, அவரே இன்னொரு வடிவேலாக தான் நான் பார்க்குறேன். 2011 வடிவேலு அவர்கள் கேப்டன் விஜயகாந்தை ரொம்ப கேவலமாக அறிவுறுப்பாலாம் பேசினார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வடிவேலு இடத்துக்கு இவர் நகர்ந்து ஒரு நல்லவராக, ஒரு மௌனியாக, அமைதி காப்பவராக, சாதாரணமாக பெருசாக பேசாதவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்ன மாதிரி தோணத்தானு அவனா அப்படிம்பாங்க என்ன மாதிரி ஆளை. இப்போ அமைதியாக அவங்கள மாதிரி இருக்கிறவங்கள பார்த்தா, அப்பா அது நல்ல புள்ளப்பா, அதெல்லாம் அதிர்ந்து கூட பேசாதுப்பா. ரகுமானே அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த ஊம குசுமை எப்படிலாம் இருந்தாலும் வெளிப்படுத்தியிருக்கான் பாருங்களேன். உங்களை சொல்லலை, நீங்கள் ஒன்றே யோசிக்காதீங்க. பிறைச்சுடனே திருநீரிட்டு வராத, அந்த பாபாவோட பின்னணி என்ன, அதுக்கப்புறம் எதுக்காக நீ பாகிஸ்தானோட நட்புறவில் இருந்த, இப்போ எதுக்கு சாவாக்கு இந்த மாதிரி சொல்கிற. அதோடு இல்லாமல் இவரு கூட மிகப்பெரிய கதாசிரியர் ஒரு பாய் தான், ஜாவேத் அக்தர். ரகுமானுடைய இது ஒரு சிறுபிள்ளைத்தனமானது அப்படின்னு அவரும் சாடியிருக்காரு. மும்பை திரையுலகமே காரி துப்புது. உனக்கு இது தேவையா? நீ எவ்வளோ கௌரவமாக இருந்த. ஒரு சீப் பப்ளிசிட்டிக்காக அவருக்கு திமுகவோட ஸ்நேகிதம் ஏற்பட்ட உடனே அவர் கழுதை தெரிஞ்சு கட்டர் போயிட்டார். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.